ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு குடல் குழம்பு எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி, பெரிய தக்காளிங்கிறனால ஒண்ணே 1 அத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். மல்லி மட்டும் பொடியா சேர்க்காம, முழு மல்லி வந்துட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இது மாரி செஞ்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே வந்துட்டு மிளகாத்தூள் அது எல்லாமே இதிலயே போட்டு வதக்கிடுங்க. முழு மல்லி வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். அது வதக்கும்போது நல்லா வாசனை வரும். அது வதங்குனதுக்கப்புறம் தக்காளி லைட்டா வதங்குன மாரி இருக்கும். அந்த சமயத்தில வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. மட்டன் மசாலா வந்துட்டு அதுவும் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லாமே ஒரே அளவுல இருக்கிற ஸ்பூன்ல சேர்த்துக்கணும். அது கூடவே வந்து கறி மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கு அப்புறமா அதிலயே வாசனை வரும். நல்லா தேங்காய் வந்துட்டு திருவி அதையும் சேர்த்து வதக்கணும். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கணும். குடல் நல்லா வேக வச்சு சுடுதண்ணீல போட்டு எடுத்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணீல போட்டு எடுத்து கட் பண்ணா நல்லா வரும். ஆம், நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாரி கட் பண்ணிக்கணும். இப்போ அது ஆறுற சமயத்துல அதே சட்டியிலே வந்துட்டு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு, கறி மசாலா சேர்த்து வதக்கணும். மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். அது கூடவே வந்துட்டு சின்ன தக்காளியா எடுத்து வதக்கிடணும். இத நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது, சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற குடலையும் சேர்த்து, தண்ணி இல்லாம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாருக்கும். இது இங்க குக் ஆகுற சமயத்துல வந்துட்டு மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். அது ஆறிருக்கும் இந்நேரம். அத வந்து நல்லா அரைச்சு அதையும் சேர்த்து, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். குடல் வந்து நல்லா கிளீன் பண்ணணும். ஸ்மெல்லே வராது கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா. நெறைய டைம் கழுவிட்டு கடைசியா சுடுதண்ணி போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுடுதண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு கழுவணும். அதுக்கப்புறம் கட் பண்ணா நல்லா கட் பண்ண வரும். மிக்ஸி கழுவுன தண்ணிய வந்து சேர்த்துட்டு, எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போடணும். தண்ணி கம்மியாவே வச்சா நல்லாயிருக்கும். மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு தண்ணியா வேணும் அப்படின்னா, தண்ணியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் கொதிக்க வச்சேன். தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்க. இதில வந்துட்டு கடைசி டச்சா வந்து பச்சை மிளகா 2 வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கெட்டியாயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.